நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. டெய்லி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ டெய்லி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் அதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் எடுக்கவும் முடியல. என்னால் அது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவும் டைம் இல்லை. ஏன்னா காலையில் எந்திரிக்கனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது. எப்பயும் போல் நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து 4:30க்குள்ளேயே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிக்கிட்டேன். ஏன்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சாதே என்னால் பூஜாவெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண முடியும். பூஜா வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைகளுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன் நான். இன்றைக்கி நான் குழம்புக்கு பருப்பு தான் பண்ண போகிறேன். பருப்புக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் பருப்பு சேர்த்துட்டு தண்ணியாக சேர்த்துட்டேன். இதில் இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்த இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும்போது நமக்கு பருப்பு வெந்து வரும்போது விசில் வழியாக வெளியில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி வராமல் இருக்கும். அதனால் எப்போதுமே பருப்பு வைக்கும்போது கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. பருப்புக்கெல்லாம் தண்ணி வைக்கும்போது நம்ம உப்பு தண்ணி வைக்காமல் நல்ல தண்ணி பிடிச்சி வைங்க. அப்போதான் பருப்பு நல்லா வெந்து குழைவாக வரும். இப்போ இதை குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். என்னோடது குட்டி குட்டி பருப்பாக இருக்கிறனால சீக்கிரம் வந்துடும். பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 4 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். பருப்புக்கு உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கூட சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பை மட்டும் இப்போ கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான தீயிலே வச்சு இதை வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இதில் இப்போது ஒரு 4 பல் பூடை நான் கூட சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குனால கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எப்போதுமே உருளைக்கிழங்கு செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பூடையும் கூட சேர்த்துக்கோங்க. பருப்பு விசிலெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு பக்கம் மாற்றி வச்சுட்டேன். சாப்பாடும் வெந்துருச்சு, அதையும் வடித்து விட்டுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போது 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பு நம்மளுக்கு அவ்வளோக்கா காரமாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். நம்ம குக் பண்ணும்போது எப்போதுமே கருவேப்பிலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேருங்க. பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால முடியெல்லாம் ரொம்ப நல்லா வளரும். பருப்பு விசிலெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்து மத்தியானம் ஆகும்போது ரொம்ப சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும். பருப்பு செய்யும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு விடுங்க. அப்போதே மத்தியானம் அவங்க சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பருப்புக்கு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், பட்டை வத்தல், கருவேப்பிலை இதை போட்டு தான் பருப்புக்கு தாளிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது பருப்பு நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயத்தோடு சாப்பிட முடியும். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி காலையில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் அது பார்க்கலைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. டிஃபனுக்கு இன்றைக்கி நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். தோசையிலே கொஞ்சம் கேரட் துருவி போட்டு கேரட் தோசை ஊற்ற போகிறேன். நம்ம கேரட்டெல்லாம் வேக வச்சு கொடுத்தேன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையிலெல்லாம் போட்டுட்டு ஊட்டி விட்டேன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாதே காய்கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. வீட்டில் காய்கறியெல்லாம் நம்ம சமைச்சி வச்சு வீட்டில் இருக்கிற அன்றைக்கி சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை செய்யும்போது கேரட்டு, பீட்ரூட்லாம் துருவி அதுக்கு மேலே போட்டுட்டு பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஊட்டி விட்டேன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருவாங்க.
அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ட பிறகு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு வேலை இருக்குது கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அவசரமாக வேலை பார்க்கும்போது போட்டபடி போட்டுட்டு தான் நம்ம எப்போதுமே சமையல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல் க்ளீனிங் ப்ராசஸ் முடிகிறதுக்கே 1 ஹவர் கிட்ட ஆயிரும். தோசை மாவு, இட்லி மாவு எல்லாமே காலியாகிடுச்சு. தோசைக்கு, இட்லிக்கு எப்போயுமே நான் ஒன்றாவே மாவு ஆட்டி வைப்பேன். ஒரு சில பேர் தோசைக்கு தனியாக, இட்லிக்கு தனியான்னு ஆட்டி வைப்பாங்க. நான் எப்போதுமே ஒரே தான் ஆட்டி வச்சுருவேன். இட்லி, தோசை 2மே நம்ம வேணுங்கிறப்போ ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு புழுங்கரிசியும் சேர்க்குறேன். இது 2மே ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான். இது சேர்த்து போட்டு தான் நான் எப்போயுமே இட்லி, தோசைக்கு அரைப்பேன். இதோடய நான் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி ரைஸும் கூட போடுவேன். இட்லி ரைஸ் மட்டும் போட்டு இட்லி செஞ்சேன்னா எனக்கு கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ரேஷன் அரிசியும் கூட போட்டேன்னா இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இதோட கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வைப்போம். தோசைக்கு வெந்தயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லது. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். கலர் நல்லா ப்ரௌன் கலர்லும் இருக்கும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும். அப்படியே ஊற வைக்கக்கூடாது. நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ண பிறகு நம்ம ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம மாவெல்லாம் அரைச்செடுக்கும்போது இட்லி எல்லாம் நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். ரேஷன் அரிசி போடுறதுனால ப்ரௌன் கலர்லலாம் இருக்காது. நல்லா மட்டும் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து நான் இதோட கூடயே ஊற வைக்க மாட்டேன். அரிசி எப்போ ஆட்ட போகுதோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் உளுந்து ஊற வைப்பேன். அந்த மாதிரி ஊற வைக்கும்போது உளுந்து நம்மளுக்கு நல்ல பொரிவாக கிடைக்கும். இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 டைம் ஆகுது நீங்கள் இதை வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கருப்பு எதுவுமே இருக்காமல் நல்லாயிருக்கும் மாவு. மாவு ஆட்டிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு இதில் இட்லி ஊற்றி காட்டுறேன். எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கேன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டேன். இதை ஊற வச்சுக்கலாம். மாவு ஆட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன். மொத்தம் 6 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன். 6 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு கரெக்டாக இருக்கும். இதுவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். எப்போதுமே உளுந்து ஊற வைக்கும்போது உப்பு தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது, நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு சில பேர் மாவாட்டும் போது உளுந்து ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. நான் எப்போதுமே அரிசி ஆட்டி எடுத்த பிறகு தான் உளுந்து போடுவேன். ஏன்னா உளுந்து ஆட்டி எடுத்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தேன்னா உளுந்து அமுங்கிரும், நம்மளுக்கு இட்லி சுடும்போது கல் மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அரிசி ஆட்டின பிறகு உளுந்து ஆட்டிட்டோன்னா நம்ம உடனே கரைச்சி வச்சிரும். அப்போ இட்லி ரொம்ப நல்லா வரும். இப்போ மாவு நல்லா ஆடிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்தை சேர்த்த பிறகு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக தொளிச்சு விடுங்க. அப்போதே உளுந்து நல்லா பொலிவாக வரும். மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சு உப்பை போட்டு நல்லா கரைச்சி நல்லா பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா 4-5 நாளைக்கு நம்மளுக்கு இட்லி, தோசை ஊற்றுறது ஈஸியாக இருக்குது. என்ன டிஃபன் செய்கிறதுன்னா ஒரு தலைவலியும் நம்மளுக்கு இருக்காது. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.